ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேபிட்டல் கெயின் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு மற்ற சாப்டர் லைக் சேலரி, பிஜிபிபி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி அளவுக்கு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். ஓகே, ஸோ கேபிட்டல் கெயின்ஸோட செக்ஷன் பார்த்தீங்கன்னா லைக் மொத்தமாக உங்களுக்கு 45 to 55 தான். ஸோ மொத்தமாக உங்களுக்கு செக்ஷன் 45 to 55க்குள்ளே உங்களோட கேபிட்டல் கெயின் சாப்டர் முடிஞ்சிடும். ஸோ கேபிட்டல் கெயின் சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா லைக் செக்ஷன் 45 to 55. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்த்தீங்கன்னா சார்ஜிங் செக்ஷன் ஆஃப் கேபிட்டல் கெயின். ஸோ செக்ஷன் 45 தான் உங்களுக்கு சார்ஜிங் செக்ஷன். லைக் வந்து கேபிட்டல் கெயின் வந்து எப்போ வந்து உங்களுக்கு அரைஸ் ஆகும், நீங்கள் எப்போ வந்து கேபிட்டல் கெயினை வந்து இன்கம் வந்து கண்டுபிடிக்கணும், எப்போ டாக்ஸபிள். ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாகவே பார்க்கும்போது நம்ம 2 விஷயத்த பார்க்கணும். லைக் வந்து எப்போ வந்து எப்போ வந்து கேபிட்டல் கெயின் கம்ப்யூட் பண்ணணும், அண்ட் தென் எப்போ டாக்ஸபிள்ன்ற பாயிண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு ஃபைனல் லெவல்லையுமே வந்து இந்த கேபிட்டல் கெயின் சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ செக்ஷன் 45 தான் வந்து உங்களோட சார்ஜிங் செக்ஷன். ஓகே, ஸோ செக்ஷன் 45ல் என்ன சொல்கிறாங்கன்னா எனி கெயின் ஆர் எனி இன்கம், ஓகேவா, எனி இன்கம் arises from ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது, அதனால ஏதோ ஒரு இன்கம் வருது. ட்ரான்ஸ்ஃபர் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மேம்? ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் மேம். ஓகேவா, கேபிட்டல் அசெட். ஓகேவா, தென் இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா எனி இன்கம் ஆர் கெயின், வாட் ஆர் த நேம் மேபி, any income or gain arises from transfer of capital asset. If all the conditions satisfied, then chargeable to tax under capital gain. Okay, wow. So chargeable to tax in the under head capital gain. ஓகே மேம். ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து நம்ம எப்போம்மா டாக்ஸபிள் சொல்லுவோம், லைக் வந்து எப்போ வந்து நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணால் எப்போ டேக்ஸ் பே பண்ணுவோம். ப்ரீவியஸ் இயர் 24-25 இன்கம் ஏர்ன் பண்ணால் அசஸ்மெண்ட் இயர் 25-26 நம்ம டேக்ஸ் பே பண்ணுவோம். கரெக்டாக? ப்ரீவியஸ் இயர் 24-25 நம்ம இன்கம் ஏர்ன் பண்ணால் அசஸ்மெண்ட் இயர் 25. பட் கேபிட்டல் கெயின்ஸ் என்ன எப்படி இருக்கும்னா இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூ நீட் டு பே டேக்ஸ். எப்போ நீ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியோ, அதாவது எந்த இயர் நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறியோ அப்போவே உனக்கு கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள் இந்த இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். உனக்கு கன்சிடரேஷன் ரிசீவ்டு இல்லையான்னு சில கேசஸில் மேட்ரே இருக்காது. எப்போ நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியோ அப்போவே உனக்கு கேபிட்டல் கெயின் வந்து டாக்ஸபிள். ஸோ கேபிட்டல் கெயின் taxable in the year of transfer, consideration when received does not matter. ஓகே, அண்ட் தென் ஒரு நோட் பாயிண்ட், உனக்கு வந்து இன்கம் மட்டுமே வராது. நம்மளுக்கு நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினும் வரலாம், ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸும் வரலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினும் வரலாம், லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸும் வரலாம். Therefore, income also includes losses also. So, income includes losses also. And then பார்த்தீங்கன்னா taxable on accrual basis, அதாவது due basis. ஸோ உனக்கு ஆக்சுவலி ரிசீவ் ஆச்சோ இல்லையோ எனக்கு கவலை இல்லை, இப்போ ரிசீவ் ஆகிருக்கணும், நான் taxable பண்ணிடுறேன். ஸோ taxable on accrual basis
அதாவது டியூ பேசிஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பேசிக் இன்ட்ரோடக்ஷன். அண்ட் தென் சார்ஜிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா 45. எப்போ உனக்கு எந்த ஒரு இன்கம் வந்து உனக்கு கேபிட்டல் கெயினில் வந்து டேக்ஸபிள் வரும்? எனி இன்கம் அரைசஸ் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ். எனி இன்கம் ஆர் கெயின் அரைசஸ் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட்ஸ். ஸோ என்ன நடக்கணும்னு சொல்கிறாங்க? அப்போ தான் வந்து கேபிட்டல் கெயினில் சார்ஜபிள் சொல்கிறாங்க. ஸோ இது சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு கேபிட்டல் அசெட் இருக்கணும். கரெக்டாக ஒரு கேபிட்டல் அசெட் இருக்கணும், ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்கணும். அப்போ தான் வந்து கேபிட்டல் கெயின் நடக்கும். கரெக்டாக கேபிட்டல் கெயின் நீ டாக்ஸபிள் பண்ணும். எப்போ கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள்? இன் இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். அதுதான் இப்போ பார்த்தோம். ஓகே மேம். இதில் ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆகலை மேம். லைக் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கேபிட்டல் அசெட்டே கிடையாது. ஓகேவா? அப்படி இல்லைனா நான் பண்ணது ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது. நான் பண்ணது ட்ரான்ஸ்ஃபரே கிடையாதுன்னா தென் நோ கேபிட்டல் கெயின் வில் பி லெவீடு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கேபிட்டல் அசெட்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ கேபிட்டல் கெயின் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 clause 14 வந்து கேபிட்டல் அசெட்னா என்னன்னு செக்ஷன். ஸோ நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா கேபிட்டல் அசெட்னா என்ன, அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன. ஸோ இது ரெண்டும் தான் டிசைடிங் ஃபேக்டர். கேபிட்டல் கெயின் கால்குலேட் பண்ணுமா வேணாமான்னு. ஸோ இது ரெண்டும் டிசைட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே எது கேபிட்டல் அசெட் எது ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு, அண்ட் தென் எது கேபிட்டல் அசெட் கிடையாது, ஸோ எது கேபிட்டல் அசெட் கிடையாது, எது ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, இது ரெண்டுமும் நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இன் டாக்ஸபிள் இந்த இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், அண்ட் தென் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் வரும். ஸோ அதுக்கான ஃபார்மேட்டு அண்ட் தென் ரேட்டு ஆல்ரெடி நம்ம பேசிக் கான்செப்ட்லேயே இந்த 112, 112A, 111Aவோட டேக்ஸ் ரேட்லாம் பார்த்தோம். ஸோ இங்கே இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. தென் இன்னும் உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது, அண்ட் தென் சில செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு கேபிட்டல் அசெட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ செக்ஷன் 2 clause 14 பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அசெட். ஓகே. ஸோ கேபிட்டல் அசெட்னா என்ன? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எனி ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட், அதாவது எப்படி எந்த ஒரு கைண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? held by an assessee whether or not connected with his business or profession. இப்போ நம்ம பிஜிபிபியில் சொன்ன மாதிரி பிஜிபிபியில் எல்லாமே உன்னோட பிஸ்னஸ் ரிலேட்டட் தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ எதுவுமே பிஸ்னஸ் ரிலேட்டட் இல்லைன்னா அதெல்லாம் நம்ம டிஸ்அலோவ் பண்ணியிருப்போம். ஸோ பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருந்தாலும் வி வில் பி அலோடு, அந்த பிஸ்னஸ் இன்கம்மை தான் நம்ம எடுத்துப்போம். பட் கேபிட்டல் கெயின்னு பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அசெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வேணால் நீ ஹோல்ட் பண்ணியிருக்கலாம் அசெசி, அது பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷனில் ரிலேட்டடாக தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட் held by an assessee whether or not connected with his business or profession. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ், எஃப்ஐஐ ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவோம். ஸோ இவங்க வந்து நம்மள மாதிரி 100 ரூபா 1000 ரூபாய்க்கெலாம் ஷேர் வாங்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் பெரிய பெரிய படா இன்வெஸ்டர்ஸ், பெரிய இன்வெஸ்டர்ஸ். ஓகேவா? இல்லைன்னா லம்சம்மாக ஒரு 1 கோடி 5 கோடி அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸோடைய அவங்க ஹோல்ட் பண்ணியிருக்க செக்யூரிட்டிஸ் வந்து, ஸோ செக்யூரிட்டிஸ்னால் என்ன? ஷேர்ஸு, டிபெஞ்சர்ஸு, பாண்ட்ஸு அதெல்லாம் வரும். ஸோ அது வந்து கேபிட்டல் அசெட்டுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ செக்யூரிட்டிஸ் held by a foreign institutional investors. ஸோ எஃப்ஐஐஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
எனி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி, அது எப்படி சொல்லுவோம்னா யூஎல்ஐபின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, யூஎல்ஐபி. எது யூஎல்ஐபி இஷ்யூட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/2/2021, அது வந்து கேபிட்டல் அசெட் டெஃபினிஷனில் வருது. எனி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி. ஸோ ஷார்ட் ஃபார்மாக வந்து யூஎல்ஐபி issued on or after 1/2/2021. ஓகேவா, ஸோ இது மூணுமே வந்து கேபிட்டல் அசெட் டெஃபினிஷனில் வருது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம எது வந்து நாட் ரிகார்டட் அஸ் கேபிட்டல் அசெட்னு பார்க்க போகிறோம். ஓகேவா, ஓகே. ஃபஸ்ட்டு கேபிட்டல் அசெட்னா என்ன? செக்ஷன் 2 clause 14 கொடுத்துருக்கிறது, ப்ராப்பர்ட்டி ஆஃப் எனி கைண்ட் ஹெல்ட் பை அன் அசஸி வெதர் ஆர் நாட் கனெக்டட் வித் திஸ் பிஸ்னஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். அதுக்கப்புறம் செக்யூரிட்டிஸ் ஹெல்டு பை எஃப்ஐஐ ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அதுக்கப்புறம் எனி யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பாலிசி இஷ்யூட் ஆன் ஆர் ஆஃப்டர் 1/2/2021. ஓகே, ஸோ தென் என்ன பார்க்குறோன்னா எனி assets not recorded as capital assets. Okay. Assets not recorded as capital assets. லைக் இதெல்லாம் வந்து கேபிட்டல் அசெட் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு மேம் என்னென்ன? ஸ்டாக் இன் ட்ரேடு. ஸோ ஸ்டாக் இன் ட்ரேட்னா என்னதுமா? இன்வென்ட்ரினா என்னது? உன்னோட மெயின் பிஸ்னஸோடைய ஸ்டாக்கு. ஓகேவா, உன்னோட மெயின் பிஸ்னஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ் பண்ணுவோம் கரெக்டாக. இப்போ என்னோடய பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா லைக் கேல்குலேட்டர் வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணுறது. ஸோ என்னோடய பிஸ்னஸுக்கு கேல்குலேட்டர் வந்து என்னது? ஸ்டாக் இன் ட்ரேட். ஸோ ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து கேபிட்டல் அசெட் கிடையாதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. தென் பர்சனல் எஃபெக்ட். மேம் என்னோட பர்சனல் திங்ஸ், என்னோட பர்சனல் எஃபெக்ட், என்னோட நான் டெய்லி யூஸ் பண்ணுற பர்சனல் திங்ஸ் லைக் ட்ரெஸ்ஸஸ், இல்லைனா வந்து காரு, அந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா, லைக் நான் வீட்டில் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர். ஸோ இந்த மாதிரி என்னோட பர்சனல் திங்ஸ் வந்து கேபிட்டல் அசெட்டாக சொல்ல முடியாது. பட் இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. ஸோ எக்ஸெப்ஷன். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. லைக் பர்சனல் எஃபர்ட்லேயே வந்து எக்ஸெப்ஷன் என்னது மேம் அப்படின்னா என்னென்ன வரும் தெரியுமா எக்ஸெப்ஷன்ஸில்? ஓகே, ஸோ பர்சனல் எஃபர்ட்னா ஒரு மூவபிள் ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசுகிறாங்க. லைக் நீ டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸெப்ஷன்ஸ், இதில் எக்ஸெப்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் ஜுவல்லரி, பெயிண்டிங், drawings, immovable property, archaeological collections, and in sculptures and any work of art. Okay. Okay. Here, ஸோ நம்ம பார்த்துட்டு இருக்க டாபிக் வந்து
அசட் நாட் ரிகார்டட் அஸ் கேபிட்டல் அசட்டுன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இல்லை ஸ்டாக் இன் ட்ரேட் ஒன்று கேபிட்டல் அசட்டு வராதுன்னு சொல்லிட்டேன். அண்ட் தென் பர்சனல் எஃபர்ட்ஸ் அதாவது மூவபிள் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் கேபிட்டல் கெயின் வராது, கேபிட்டல் அசட்டாக ஆக முடியாதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கு எக்ஸப்ஷன் சொல்லியிருக்கேன். அப்போது பர்சனல் எஃபர்ட்ன்றது நாட் ரிகார்டட் கேபிட்டல் அசட். இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் பர்சனல் எஃபர்ட் தான், பட் இது வந்து கேபிட்டல் அசட் ஆகுமா? எஸ் ஆகும். அதனால தான் எக்ஸப்ஷன்ஸும் கொடுத்துருக்கேன். ஸோ கேபிட்டல் அசட் ஆகும். ஓகேவா? ஸோ என்னென்ன ஜுவல்லரி நம்ம வந்து பர்சனலாக லைக் டெய்லி நம்ம வியர் பண்ணியிருந்தாலும் அது வந்து கேபிட்டல் அசட் தான். ஸோ ஏன்னா அதை செல் பண்ணால் உனக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு கெயின் கிடைக்கும். நீ வாங்கினப்போ ரேட்டை விட இப்போ இருக்கிற ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ 10 இயர்ஸ் முன்னாடி வாங்கியிருக்க ஜுவல்லரி உன்னோட பர்சனல் எஃபர்ட் தான், அது நீ டெய்லி போட்டு கைட்டுறது தான் அது. பட் இருந்தாலும் உனக்கு அந்த கெயின்ன்றது இருக்கும். ஸோ அதனால் பர்சனல் எஃபர்ட்டாக இருந்தாலும் சில விஷயங்கள் அவங்க கேபிட்டல் அசட்டாக ட்ரீட் பண்ணுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி, பெயிண்டிங், ட்ராயிங்ஸு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 காஸ்ட்லியான பொருள். லைக் பெயிண்டிங்ஸ், ட்ராயிங்ஸ்லாம் இப்போ நம்ம மூவிஸில் பார்க்குற மாதிரி 1 crore, 10 lakh, 30 lakh அந்த மாதிரிலாம் போகும். ஸோ அதனால இதெல்லாம் அவங்க பர்சனல் எஃபர்ட்டாக இருந்தாலும் கேபிட்டல் அசட்டாக ட்ரீட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஆர்ச்சியாலஜிக்கல் கலெக்ஷன், ஸ்கல்ப்சர்ஸ் அண்ட் எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட். தென் ஓகே, தென் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் ரூரல் ஏரியா இன் இந்தியா. ஓகே, ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்டு வந்து ரூரல் ஏரியாவில் இருந்ததுன்னா அது வந்து கேபிட்டல் அசட் ஆகாது. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரூரல் ஏரியானா என்னன்னு அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. வி வில் see that. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட் இன் ரூரல் ஏரியா இன் இந்தியா. மேம் அப்போ அக்ரிகல்ச்சர் லேண்ட் அவுட் சைட் இந்தியா கேபிட்டல் அசட்டா டாக்ஸபிள் ஆனால் எஸ் அஃப்கோர்ஸ் டாக்ஸபிள். ஸோ அது வேணால் நோட் பாயிண்ட்டுன்னு எழுதிக்கோங்க. அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் ஃபாரின் கண்ட்ரி இட்ஸ் ஆல்வேஸ் ஏ கேபிட்டல் அசட். is always a capital asset. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்குது. லைக் வாட் ஆர் த அசட் நாட் ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல் அசட்டு? கோல்டு பாண்ட்ஸு, இந்த மாதிரி கோல்டு டெபாசிட் பாண்ட்ஸு. ஸோ இதெல்லாம் கவர்மெண்ட்டு சில ஸ்கீம்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க, லைக் கோல்டு பாண்ட்ஸ் அப்படின்னு. ஏன்னா எல்லாராலையும் வந்து கோல்டு வாங்க முடியாது, ஆனால் கோல்டு பாண்டாவது வாங்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த ரிலேட்டடாக இருக்கிற இந்த கோல்டு பாண்ட்ஸு, டெபாசிட் பாண்ட்ஸு இஷ்யூட் அண்டர் கோல்டு டெபாசிட் பாண்ட் 1999 ஆர் டெபாசிட் சர்டிஃபிகேட் கோல்டு மானிட்டைசேஷன் ஸ்கீம் 2015 கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து என்னது? கேபிட்டல் அசட் கிடையாது. ஸோ கோல்டு டெபாசிட் பாண்ட் லைக் ஆஸ் பர் 1999. அதுக்கப்புறம் டெபாசிட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. டெபாசிட் சர்டிஃபிகேட் issued under gold monetization scheme 2015 and 2019 notified by central government. So capital again is central government. ஸோ இதுதான் அசட்ஸ் நாட் ரிகார்டட் அஸ் கேபிட்டல் அசட். அதில் 4 பாயிண்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாக் இன் ட்ரேடு,
செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனல் எஃபெக்ட் மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அதில எக்செப்ஷன்ஸ் பார்த்தோம். தென் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் ரூரல் ஏரியா. இப்போ இன் இந்தியா இப்படி ஒரு இன் இந்தியான்னு ஒரு பாயிண்ட் பார்க்கும்போது, மேம் ஐ ஹேவ் அன் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் ஃபாரின் கண்ட்ரி. தென் 100% இட் வில் பி கம் அண்டர் கேபிட்டல் அசெட். கேபிட்டல் கெயின் வில் பி லெவிடு. தென் கோல்டு டெபாசிட் பாண்ட்ஸ் 1999 இல்ல கோல்டு சர்டிஃபிகேட்டு லைக் அந்த இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்ல. ஸோ கோல்டு டெபாசிட் பாண்ட்ஸ், கோல்டு சர்டிஃபிகேட் மானிட்டைசேஷன் இது வந்து நாட் ஏ கேபிட்டல் அசெட். ஓகே. இப்போ வந்து இந்த பாயிண்ட்டுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் மேம். அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் ரூரல் ஏரியா இன் இந்தியான்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு ரூரல் ஏரியானா என்னது மேம்? ஸோ அர்பன் ஏரியானா சிட்டி. ஓகேவா? சிட்டி. ஸோ ரூரல் ஏரியானா வில்லேஜ் ரொம்ப உள்ள லைக் வந்து அந்த பேக் சைடு அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அர்பன் ஏரியானா லைக் மெயினில் சிட்டி மாதிரி சிட்டி டவுன் மாதிரி மெயினில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இவங்க ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது ரூரல் ஏரியா. லைக் வந்து நாட் ரிகார்டட் அஸ் கேபிட்டல் அசெட்டில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறது வந்து ரூரல் ஏரியா. ஸோ அதுக்கு ரூரல் ஏரியானா என்னன்னு சில லிமிட் கொடுத்துருக்காங்க. லைக் இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருந்தால் அது ரூரல் ஏரியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம். ஓகே. ஒன் மினிட். ஓகே. ஸோ இதுக்கு வந்து ஒரு லிமிட் கொடுத்துருக்காங்க. முனிசிபாலிட்டி எங்கே இருக்குது? முனிசிபாலிட்டிலேருந்து ஒரு பர்டிகுலர் கிலோமீட்டருக்குள்ளே இந்த பாப்புலேஷன். ஸோ இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கிலோமீட்டர் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன். ஸோ அதுக்குள்ளே இருந்ததுன்னா அது வந்து கேபிட்டல் அசெட். அப்படி இல்லைன்னா கேபிட்டல் அசெட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இந்த முனிசிபாலிட்டி. ஸோ ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் த municipality. So for example, one minute. ஸோ இதுதான் வந்து இங்கே தான் வந்து முனிசிபாலிட்டி இருக்குது. இங்கே தான் வந்து முனிசிபாலிட்டி இருக்குது. அண்ட் தென் உங்கள் அக்ரிகல்ச்சர் லேண்டும் இங்கே தான் சிட்டிவேட்டாக இருக்குது. இங்கே தான் உங்களோட அக்ரி லேண்ட் இருக்குது. அண்ட் தென் என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா பாப்புலேஷன் 10,000 ஆர் மோர். 10,000 ஆர் மோர். மேம் பாப்புலேஷன் 10,000 லெஸ் மேம். அப்போ நாட் ஏ கேபிட்டல் அசெட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் முனிசிபாலிட்டி. அக்ரி லேண்ட் இன் முனிசிபாலிட்டி. அண்ட் தென் ஸோ 10,000 மோர் இருந்தால் தான் என்னதுமா கேபிட்டல் அசெட். இப்போது அக்ரிகல்ச்சர் லேண்ட் அவுட் சைட் த முனிசிபாலிட்டி பட் லிமிட் கொடுத்துருக்காங்க. அந்த லிமிட்டுக்குள்ளே இருந்தால் தட் வில் பி ட்ரீட்டட் அஸ் கேபிட்டல் அசெட். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் outside the municipality. மேம் முனிசிபாலிட்டி இங்கே இருக்குது. ஓகேவா? முனிசிபாலிட்டி இங்கே இருக்குது. இங்கேருந்து ஸோ இதுதான் என்னோடய முனிசிபாலிட்டி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர்ஸில் என்னோட லேண்ட் இருந்தால் என்ன ஆகும்? அண்ட் தென் 6 கிலோமீட்டரில் என்னோடய லேண்ட் இங்கே என்ன ஆகும்? அண்ட் தென் 8 கிலோமீட்டர்ஸில் லேண்ட் இருந்தால் என்ன ஆகும்? ஸோ முனிசிபாலிட்டியில் இருந்து வெளியே வந்து வித்தின் 2 கிலோமீட்டர்ஸில் என்னம்மா வித்தின் 2 கிலோமீட்டர்ஸில் என்னோடய அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. அங்கே இருக்க பாப்புலேஷன் பேர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 மேலே இருக்காங்க. ஆனால் லெஸ் தேன் 1 lakh மேம். ஸோ அப்போ இது கேபிட்டல் அசெட்டா? எஸ், கேபிட்டல் அசெட்.
வித்தின் 6 கிலோமீட்டர். பாப்புலேஷன் பாருங்கள், மோர் தேன் 1 லேக்கு, 10 லேக் இருக்காங்களா? தென் கேபிட்டல் அசெட் மேம். வித்தின் 8 கிலோமீட்டர் மேம். பாப்புலேஷன் அபவ் 10 லேக் மேம். ஓகே, கேபிட்டல் அசெட். இப்போது இந்த முனிசிபாலிட்டிலேருந்து பியாண்ட் 8 கிலோமீட்டர் இருக்குது. பியாண்ட் 8 கிலோமீட்டரில் உன்னோட அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குன்னா அது வந்து நாட் ஏ கேபிட்டல் அசெட். இதுதான் அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட், ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் இந்தியா வந்து ஆக்சுவலி நாட் கேபிட்டல் அசெட். பட் அதுக்கு சில எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது. லைக் வந்து எது வரைக்கும் அது ரூரல் அக்ரிகல்ச்சர் லேண்டாகவுமே இருந்தாலும் அது கேபிட்டல் அசெட். பியாண்ட் தட் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா நாட் ஏ கேபிட்டல் அசெட். ஸோ வந்து நம்ம இதை ரெண்டாக வந்து டிவைட் பண்ணுறோம். லைக் வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட் சிட்டுவேட்டட் இன் த முனிசிபாலிட்டி அண்ட் தென் அவுட் சைட் த முனிசிபாலிட்டி. எப்படி பண்ணுறோம்? சிட்டுவேட்டட் இன் த முனிசிபாலிட்டி, situated in the municipality and then பார்த்தீங்கன்னா outside the municipality. ஓகே மேம். ஸோ இந்த முனிசிபாலிட்டி எங்கே இருக்கோ அங்கேயே உன்னோட அக்ரிகல்ச்சர் லேண்டும் இருக்குது. அங்கே பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா 10,000 ஆர் மோர் இருக்காங்க. பாப்புலேஷன் எவ்வளோ பேர் இருக்காங்க? 10,000 ஆர் மோர் இருக்காங்க. ஓகே. தென் பார்த்தீங்கன்னா அது அக்ரிகல்ச்சர் லேண்ட் இன் முனிசிபாலிட்டி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அது கேபிட்டல் அசெட்டு நம்ம சொல்லலாம். கேபிட்டல் அசெட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஓகே. தென் பார்த்தீங்கன்னா ஸோ இது ரூரல் சொல்கிறத விட லைக் ஸ்பெசிஃபைடு ஏரியா, அர்பன் ஏரியான்னு வேணால் சொல்லுங்கள். ஏன்னா இந்த லிமிட் வரைக்கும் இது வந்து அர்பன் ஏரியான்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பியாண்ட் தட் 8 கிலோமீட்டர் சொன்னால, ஸோ அதுதான் வந்து ரூரல் ஏரியா கான்செப்டில் வரும். ஸோ இதுதான் அவங்க ஸ்பெசிஃபை பண்ண ஏரியா. ஓகேவா? தீஸ் ஆர் த ஸ்பெசிஃபைடு ஏரியா. ஸோ இவங்க ஸ்பெசிஃபை பண்ண ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா அர்பன் ஏரியா. ஸோ பியாண்ட் தட் இதுதான் வந்து ரூரல் ஏரியா, நாட் ஏ கேபிட்டல் அசெட். இதுதான் என்ன ஆகும்? ரூரல் ஏரியா நாட் எது பியாண்ட் 8 கிலோமீட்டர் தான் வந்து ரூரல் ஏரியா, அதுதான் வந்து நாட் ஏ கேபிட்டல் அசெட்டுன்னு வரும். ஸோ அக்ரிகல்ச்சர் லேண்ட் இந்த முனிசிபாலிட்டி இல்லை 10,000 ஆர் மோர் இருக்கணும். 10,000 ஆர் மோர் இருக்கணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் த முனிசிபாலிட்டின்னு வரும்போது இங்கே இருக்க முனிசிபாலிட்டியில் இருந்து ஒரு வித்தின் 2 கிலோமீட்டரில் இருக்க அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது. அது 10K to 1 lakh பாப்புலேஷன் இருக்காங்கன்னா கேபிட்டல் அசெட். இல்லை முனிசிபாலிட்டிலேருந்து வித்தின் 6 கிலோமீட்டரில் இருக்குது, லைக் 2 to 6 எப்படியெல்லாம் சொல்லலாம். ஓகேவா? வித்தின் 6 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ வித்தின் 6 கிலோமீட்டரில் இருக்கும்போது பாப்புலேஷன் 1 lakh to 10 lakh இருக்குன்னா கேபிட்டல் அசெட். மேம் வித்தின் 8 கிலோமீட்டரில் இருக்குது, பாப்புலேஷன் அபோவ் 10 lakh இருக்குன்னா கேபிட்டல் அசெட். ஸோ பியாண்ட் 8 லேக்குன்னு வரும்போது தான் உனக்கு ரூரல் ஏரியா டெஃபினேஷன் வருது, லைக் நாட் ஏ கேபிட்டல் அசெட் அப்படின்னு. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எம்சிக்யூஸில் கூட டெஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து ஸோ கேபிட்டல் அசெட்டோட டெஃபினேஷன் முடிஞ்சிடுச்சு. கேபிட்டல் அசெட்னா என்னன்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போது ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஒரு கேபிட்டல் அசெட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கணும். உனக்கு கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகும். கேபிட்டல் கெயின் எப்போ மேம் டாக்ஸபிள்? இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ இப்போ கேபிட்டல் அசெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கேபிட்டல் அசெட் என்ன கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர்னால் என்ன, ட்ரான்ஸ்ஃபர் என்ன வராதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ செக்ஷன் 2 clause 47ல ட்ரான்ஸ்ஃபர்
ஸோ ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னன்னு இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் இன்க்ளூட்ஸ் என்னென்ன? ஃபஸ்ட்டு விஷயம் வந்து சேல். சரி மேம் நீங்கள் சேல் பண்ணியிருக்கேன், சேல் ஆஃப் கேபிட்டல் அசெட் பண்ணியிருக்கேன், ஓகே. ஸோ சேல் பண்ணியிருக்கேன், அது டெஃபினட்டாக வந்து உனக்கு அமௌண்ட் வரும். ஸோ தட் கேபிட்டல் கெயின் அரைஸ் ஆகும். மேம் நான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேபிட்டல் அசெட் பண்ணியிருக்கேன், எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேபிட்டல் அசெட், அதாவது நான் வந்து என் பைக்கு கொடுத்து கார் வாங்கியிருக்கேன். இல்லை எப்படி சொல்லலாம்னா லைக் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேபிட்டல் அசெட்டுன்னு சொல்லும்போது, ஸோ நான் ஜுவல்லரி கொடுத்து லைக் ஜுவல்லரி கொடுத்து பெயிண்டிங்ஸ் வாங்கியிருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு, ஓகேவா. ஸோ எக்ஸு ஒய் இவர் வந்து ஜுவல்லரி கொடுக்குறாரு. ஸோ ஜுவல்லரின்றது கேபிட்டல் அசெட்டா? டெஃபினட்டாக. ஸோ கேபிட்டல் அசெட் தான். ஈவன் தோ இது பர்சனல் எஃபர்ட், அது எக்ஸப்ஷன் பார்த்தோம். ஜுவல்லரின்றது கேபிட்டல் அசெட்டு. ஸோ என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா லைக்கு ஒரு பெயிண்டிங்ஸ். ஸோ நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன் மேம், அதுவும் ட்ரான்ஸ்ஃபர் தான். ஸோ அப்போ ட்ரான்ஸ்ஃபர்னால் அப்போ கேபிட்டல் கெயின் லெவி ஆகும், ஓகேவா. தென் பார்த்தீங்கன்னா ரிலிங்க்யூஸ்மெண்ட். ஸோ ரிலிங்க்யூஸ்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அசெட்னா நான் ஒருத்தவங்களுக்கு ரைட்டு கொடுத்துட்றேன், அசெட்டு கொடுக்கல, ஆனால் அந்த அசெட்டை யூஸ் பண்ணுறதுக்கான ரைட்டு கொடுத்துருவேன். ஃபார் எக்ஸாம்பிள் எங்கே நடக்கும்னா, இப்போ இதெல்லாம் எங்கே நடக்கும்னா லைக் வந்து லீசிங்கில் நடக்கும், லைக் மைனிங் கான்செப்டில் நடக்கும், ஓகேவா. ஸோ கேபிட்டல் அசெட், ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் without transfer of asset. So transfer of right without transfer of asset, ஓகேவா. எக்ஸாம்பிள் லீசிங், ஓகேவா. இதில் லீசிங்ன்றது நம்ம என்ன நடக்கும், லீசிங்கில் வந்து லைக் உனக்கு ஒரிஜினலாக அசெட் நீ வந்து கொடுக்க மாட்டே, லைக் ஓனர்ஷிப் நீ கொடுக்க மாட்டே, ஆனால் பொசிஷன் கொடுத்துருவேன், லைக் ரைட் டு யூஸ்ன்ற ஒரு உரிமையை வந்து கொடுத்துருவேன், ஓகேவா. ஓகே. ஸோ அப்போ வந்து அந்த ரைட்டுன்றது பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டுன்றது சில கேசஸில் என்ன ஆகும், கேபிட்டல் அசெட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க. அப்போ கேபிட்டல் அசெட்டாக ட்ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபருன்னு கரெக்ட், ரிலிங்க்யூஸ்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் கீழே வருது. அப்போது கேபிட்டல் அசெட் பட் ட்ரான்ஸ்ஃபர் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் கெயின். ஸோ ரிலிங்க்யூஸ்மெண்ட்னா வாலண்டியாக ரைட்டு கொடுக்குறது. ஸோ ஏன் வாலண்டரின்னு சொல்கிறேன்னா நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்க்ளிங்க்யூஸ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வாலண்டரியாக கிடையாது, அவங்களே உங்கள்கிட்டேருந்து ரைட்டை வந்து பிடுங்கிட்டாங்க, இல்லை கேன்சல் பண்ணிட்டாங்க சம்திங், அதனால நீங்கள் கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபரு அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ரைட் வித்தவுட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா லீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ஆஃப் ரைட். ஸோ எக்ஸ்டிங்விஷ்மெண்ட் ஆஃப் ரைட்ஸ் இது வந்து அவங்களாம் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, உங்கள் கண்ட்ரோலில் இல்லை இந்த சிச்சுவேஷன். நீங்கள் ஒன்றும் வாலண்டரியாக ஒருத்தங்கிட்ட போய் ரைட்டு கொடுக்கலமா, இது வந்து அவங்களாம் ரைட் எடுத்துக்கிட்டாங்க, ஓகேவா. ஸோ இது அவங்களாம் என்ன எடுத்துக்கிட்டாங்க, ரைட் எடுத்துக்கிட்டாங்க, உங்கள் ரைட்டு வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ யுவர் ரைட் ஹாஸ் பீன் கேன்சல்டு. ஸோ இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷேர்ஸு, லைக் வந்து ரிடம்ஷன் ஆஃப் டிபெஞ்சர்ஸ், ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு. ஸோ எக்ஸாம்பிள் ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் என்னது, ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். எப்படி மேம்னா எஸ், ஸோ ஷேர்ஸுன்றது கேபிட்டல் அசெட்டு, ஓகேவா. ஷேர்ஸுன்றது கேபிட்டல் அசெட்டு, ஓகே. ஷேர்ஸுன்றது கேபிட்டல் அசெட்டு. இப்போ வந்து ரெடீம்னா வந்து நான் வந்து ஷேர்ஸ் ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கான ரைட் இருக்கா, நான் வந்து செல் பண்ணலை, நான் வாலண்டியராக போய் செல் பண்ணேன், நான் வாலண்டியராக போய் யாருக்காவது ரைட் கொடுத்தேன்னா அது ஒன்று ரெலிங்க்யூஸ்மெண்ட்டில் வரும், இல்லை செல் பண்ணனா சேல் ஆஃப் கேபிட்டல் அசெட்டில் வரும். எக்ஸ்டிங்விஷ்மெண்ட்டில் எப்போ வரும்னா ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ், அதாவது அன்டில் யுவர் மெச்சூரிட்டி யூ கேன் ஹோல்ட் திஸ் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உன்னோட ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸோட மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, 5 இயர்ஸு.
ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி 5 இயர்ஸ் கம்பெனி வந்து ஷேர்ஸ் வாங்கிக்கிட்டு உனக்கு பேமெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கேஸில் நீ வந்து வாலண்டரியாக யாருக்கும் போய் சேல் பண்ணல, நீ வந்து யாருக்கும் போய் ரைட் கொடுக்கல. ஆட்டோமேட்டிக் தான் அட் த எண்ட் ஆஃப் த மெச்சூரிட்டி பீரியட் யூ நீட் டு சரண்டர் யுவர் ஷேர் டு த கம்பெனி அண்ட் ரிசீவ் த அமௌண்ட். ஓகேவா? ஸோ இது வந்து அவங்களே கம்பெனி கேன்சல் பண்ணிட்டாங்க உன்னோட ஷேர். ஏன்னா முன்கூட்டியே பேசி வச்சிங்க. ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மெச்சூரிட்டி 5 இயர்ஸ். ஸோ ஆஃப்டர் எண்ட் ஆஃப் த 5 இயர்ஸ் நாங்கள் வந்து ஷேரை வாங்கிட்டு காசு கொடுத்துருவோம். ஸோ இந்த கேஸ்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. இந்த கேஸில் உனக்கு ஏதாவது நீ ஷேரை விற்று காசு வரும்போது ஏதாவது கெயின் வந்ததுன்னா அதுக்கான அமௌண்ட் டேக்ஸ் வந்து பே பண்ணி ஆகணும். ஸோ நம்ம 2 விஷயம் பார்த்துட்ருக்கோமா. ஃபஸ்ட்டு கேபிட்டல் அசெட்னா என்ன, அண்ட் தென் ட்ரான்ஸ்ஃபர்னா என்ன. ஸோ 2ம் சேர்ந்து வரும்போது தான் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸபிள்ன்றது வரும். ஸோ கேபிட்டல் அசெட்னா என்னன்னு பார்த்துட்டோம். தென் வி ஆர் டிஸ்கஸிங் அபவுட் தி ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ட்ரான்ஸ்ஃபரில் இப்படிக்கு வந்து ஒரு 4 பாயிண்ட் பார்த்துருக்கோம். சேல், நார்மல் சேல் ஆஃப் கேபிட்டல் அசெட். நீயா போய் வாலண்டரியாக யாருக்கோ போய் விற்றுருக்க, காசு வாங்கியிருக்க. ஸோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேபிட்டல் அசெட். மேம் நான் அமௌண்ட் ரிசீவ் பண்ணல, ஆனால் ஒரு கேபிட்டல் அசெட் கொடுத்து இன்னொரு அசெட் வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிலிங்க்யூஸ்மெண்ட் ஆஃப் கேபிட்டல் அசெட். லைக் வாலண்டரியாக என்னோட ரைட்டை வந்து யாருக்கோ கொடுக்குறேன். லைக் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுறதுக்கான ரைட், அந்த கேபிட்டல் அசெட்டை யூஸ் பண்ணுறதுக்கான ரைட் வந்து நான் யாருக்கும் போய் கொடுக்குறேன் மேம். ஸோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபர். தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டிங்யூஸ்மெண்ட். மேம் நான் போய் யாருக்கும் கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக அது கேன்சல் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சு, கேன்சல் ஆகிடுச்சு. பிகாஸ் எக்ஸாம்பிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸு டிபெஞ்சர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெடீம் பண்ண முடியும். ரெடீம்னா ஆஃப்டர் பர்டிகுலர் பீரியட் ஆஸ் பர் ஆல்ரெடி மென்ஷன்ட், ஆஸ் பர் பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த மெச்சூரிட்டி பீரியடில் என்ன ஆகும்னா தே கேன் ரெடீம் யுவர் ஷேர்ஸ். அப்படி ரெடீம் பண்ணும்போது உங்களுக்கு ஆப்ஷன் இல்லை, யூ நீட் டு கிவ் பேக் த ஷேர்ஸ் டு த கம்பெனி. ஸோ உங்கள் கையில் ஷேர்ஸ் இருக்காது, ஷேர்ஸுக்கு பதிலாக அவங்க கொடுக்கக்கூடிய காசு தான் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நடந்திருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி அக்யூசிஷன் அண்டர் எனி லா. ஓகே, லைக் வந்து இதுவும் நான் வந்து வாலண்டரியாக வந்து சரண்டர் பண்ணலை மேம். நான் வந்து வாலண்டரியாக யாருக்கும் போய் சேல் பண்ணலை. ஆனால் பிரிட்ஜுக்கு நடுவில் என்னதுக்கு, பிரிட்ஜுக்கு நடுவில் உன் வீடு உட்காந்துட்ருக்கு, இல்லை வந்து ரோட்டில் நடுவில் உன் வீடு நான் உட்காந்துட்ருக்கு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து ரோடு. ஸோ இப்படி இருக்குது உன் வீடு. ஓகேவா? கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா? இப்படி இருந்தா டெஃபினட்டாக இப்படி இருந்தால் வந்து கவர்மெண்ட் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. தே வில் அக்யூர் யுவர் ஹவுஸ். ஸோ அவங்க வந்து ரோடு போடுறதுக்காக, ரோடு வந்து இது பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க, வாலண்டரியாக வந்து கம்பல்சரியாக நீ வந்து உங்கள் வீடு கொடுத்து தான் ஆகணும், அதுக்கான காம்பன்சேஷன் நாங்கள் கொடுத்துட்றோம், அதுக்கான காம்பன்சேஷன் கொடுத்துட்றோம். ஸோ இந்த வீடு யார் எடுத்துப்பா, கவர்மெண்ட் எடுத்துப்பா. கவர்மெண்ட் இன் ரிட்டர்ன் என்ன கொடுப்பாங்க, காம்பன்சேஷன் கொடுப்பாங்க. ஸோ இன்னும் ஃபைனல் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த காம்பன்சேஷன் ரிலேட்டடாக நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது. லைக் இனிஷியல் காம்பன்சேஷன், என்ஹான்ஸ்டு காம்பன்சேஷன், எப்போ டேக்ஸபிள், எப்போ கேபிட்டல் கெயின் கேல்குலேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரிலாம் கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்படிக்கு கம்பல்சரி அக்யூசிஷன் அண்டர் எனி லா. ஸோ உங்கள் ரோட்டுக்கு நடுவில் உங்கள் வீடு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கே தெரியும், லைக் இந்த நியூஸ்லாம் பார்க்குறோம், ரோடு போடணும், ஹைவே சாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் கவர்மெண்ட் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் இந்த கேட்டகரியில் தான் வரும், கம்பல்சரி அக்யூசிஷன் அண்டர் எனி லா. ஸோ நீங்கள் வாலண்டரியாக யாருக்கும் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணல, லைக் வந்து யாருக்கும் செல் பண்ணல. ஆனால் மேண்டேட்ரியாக யாரோ ஒரு லா வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து உங்கள் அசட்டை பிடுங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் கொடுத்து அதுக்கான பேமெண்ட் வாங்கினாலும் இது ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர்னு எடுத்துப்போம். Then conversion of capital asset into stock in trade. Asset into stock in trade.
மேம் என்னோட கேபிட்டல் அசெட் வந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக வந்து கன்வெர்ட் ஆகுது. என்னோட கேபிட்டல் அசெட் வந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக வந்து கன்வெர்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஒரு ஃபினான்ஷியல் இயர் எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைனான்ஷியல் இயர் நம்ம ப்ரீவியஸ் இயர் எடுத்துக்கலாமா? 24, 25 ஓகேவா? ஸோ 1/4/24, 31/3/25 எக்ஸாம்பிளுக்கு. ஓகே மேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப் டு 31st July 24 வரைக்கும் என்னோட கேபிட்டல் அசெட் தான் வச்சுருந்தேன். ஓகேவா? கேபிட்டல் அசெட்டாக தான் நான் வச்சுருந்தேன் இதை. ஆனால் ஆஃப்டர் திஸ் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேடு. கன்வெர்ட்டட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேடு. ஓகே. இப்போது கேபிட்டல் ஸ்டாக் இன் ட்ரேட்னா என்னது? நான் என்னோடய பிஸ்னஸோடைய மெயின் ஸ்டாக் எதை நான் வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் கூட்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். ஓகே மேம். ஸ்டாக் இன் ட்ரேடு கேபிட்டல் அசெட் கிடையாதுன்னு வி ஆல் நோ. பட் இது ட்ரான்ஸ்ஃபரா? கேபிட்டல் அசெட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணது ட்ரான்ஸ்ஃபரா அப்படின்னு தான் நம்மளுக்கு கொஷின் மார்க். ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறாங்க. எப்படி மேம் அப்படின்னா, சி கைஸ், 1/4/2024 31/7/2000 யூ ஹேவ் ஒன் கேபிட்டல் அசெட். ஓகேவா? ஓகே மேம். ஆஃப்டர் 31/7 உன் கையில் கேபிட்டல் அசெட் இருக்கா? உன் கையில் கேபிட்டல் அசெட் இருக்கா? கேபிட்டல் அசெட் என்னவா மாறிடுச்சு? ஸ்டாக் இன் ட்ரேடாக மாறிடுச்சு. அது அப்புறம். ஆனால் உன் கையில் கேபிட்டல் அசெட்டுன்றது கிடையாது. ஸோ தேர்ஃபோர் இது ட்ரான்ஸ்ஃபராக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஓகேவா? உன் கையிலேருந்து கேபிட்டல் அசெட் போயிடுச்சு. இப்போது உனக்கு ஒரு டவுட் வரும். மேம் இப்போது கேபிட்டல் அசெட்டுன்னு சொன்னால் ட்ரான்ஸ்ஃபருன்னு கேபிட்டல் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆனால் வி நீட் டு கால்குலேட் கேபிட்டல் கெயின். கரெக்டாக? ஓகே. இப்போ இது கேபிட்டல் அசெட்டு. இதை நான் கன்வர்ஷன் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேடு ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்கிறீங்க. ஓகே. அப்போ கேபிட்டல் அசெட் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு, ட்ரான்ஸ்ஃபர் கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபைடு. வி நீட் டு கால்குலேட் அண்ட் டேக்ஸ் கேபிட்டல் கெயின். மேம் எங்களுக்கு காசு வந்துச்சா மேம்? கேபிட்டல் அசெட்டை ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணதுனால எனக்கு ஏதாவது மணி வந்துதா? டிட் ஐ ரிசீவ் எனி கன்சிடரேஷன் ஃபார் இட்? ஒன்றும் இல்லை. அப்படியே என் பில்டிங்கில் தான் உட்காந்துட்ருக்கு. பேர் என்னது? கேபிட்டல் அசெட்டுக்கு பதிலாக ஸ்டாக் இன் ட்ரேடாக உட்காந்துட்ருக்கு. லைக் என்னோட பிஸ்னஸாக மாறிடுச்சு அது. ஸோ ஸ்டாக் இன் ட்ரேடாக. அப்போ எப்படி மேம் நீங்கள் வந்து கேபிட்டல் கெயின் என்கிட்ட கேட்கலாம்? எப்படி யூ கேன் ஆஸ்க் கேபிட்டல் கெயின்? ஸோ இது வந்து கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி ஓகே புரியுது. லைக் கேபிட்டல் அசெட்டை வந்து ஸ்டாக் இன் ட்ரேடாக கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஒரு கேஷும் வராது, எந்த ஒரு மணியும் வராது. அப்போ எந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் கெயின் வந்து போடுவீங்க அப்படின்னா, ஓகே நீ எப்போ தெரியுமா கேபிட்டல் கெயின் பே பண்ணுவேன்? ஒன்ஸ் யுவர் ஸ்டாக் இன் ட்ரேட் ஹாஸ் பீன் சோல்டு. உன் ஸ்டாக் இன் ட்ரேட் சோல்டு ஆகும்ல, சேலும் ஆகும்ல. ஒரு பிஸ்னஸ் தானே, கண்டிப்பாக இதை சேல் பண்ண கரெக்டாக, பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸு. அப்போது சேல் பண்ணும்போது யூ கேன் பே த கேபிட்டல் கெயின் அப்படின்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட். ஆனால் எப்போ கன்வெர்ட் ஆகுதோ அப்போ யூ நீட் டு கால்குலேட் கேபிட்டல் கெயின். நான் சொன்ன மாதிரி ரெண்டு விஷயம் இருக்குமா. நான் எப்போ கால்குலேட் பண்ணணும், எப்போ டாக்ஸபிள், எப்போ கால்குலேட் பண்ணணும், எப்போ டாக்ஸபிள்ன்றது பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸப்ஷன்ஸில் வரும் இந்த பாயிண்ட்டு, கன்வர்ஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேடு. ஸோ யூஸ்வலாக வந்து என்ன மேம் எக்ஸப்ஷனு? ஐ மீன் யூஸ்வலாக கேபிட்டல் அசெட்டில் கேபிட்டல் கெயினில் என்ன ரூலு? வென் யுவர் கேபிட்டல் கெயின் வில் பி டாக்ஸபிள் இன் த இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். கரெக்டாக? வென் கேபிட்டல் கெயின் வில் பி டாக்ஸபிள் இன் த இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். பட் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் தி எக்ஸப்ஷன்ஸ் இது, கன்வர்ஷன் ஆஃப் கேபிட்டல் அசெட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட். இதில் வந்து உன்னால் எப்போ ட்ரான்ஸ்ஃபரோ அப்போ கேபிட்டல் கெயின் டாக்ஸபிள் பண்ண முடியாது. ரீசன் நான் சொன்னது தான். என்னென்னா கேபிட்டல் அசெட் கன்வெர்ட் அண்ட் ஸ்டாக் இன் ட்ரேட், யூ டிட் நாட் ரிசீவ் எனி காம்பன்சேஷன், யூ டிட் நாட் ரிசீவ் எனி அமௌண்ட், யூ டிட் நாட் ரிசீவ் எனி கன்சிடரேஷன், யூ டோன்ட் ஹேவ் மணி, ஒன்லி ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ எப்போ வந்து டாக்ஸபிள்னா ஒன்லி ஆஃப்டர் திஸ் ஸ்டாக் இன் ட்ரேட் சோல்ட் அவுட். ஸோ இது இந்த இயரில் தான் சேல் ஆகும் நம்மளுக்கு தெரியுமா? 100% நம்மளுக்கு தெரியாது. இந்த இயரில் தான் இந்த ஸ்டாக் இன் ட்ரேடும் சேல் ஆகுமா? ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இல்லாமையும் இருக்குது. ஸோ தட் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒன் ஆஃப் தி எக்ஸப்ஷன்ஸ்மா. ஸோ ரொம்ப குழப்பிக்க வேணாம், நான் வந்து மீனிங் தான் சொல்கிறேன். யூஸ்வலாக கேபிட்டல் கெயினோட டாக்ஸபிள் பாயிண்ட் என்ன?
இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வி வில் டேக்ஸ் அவர் கேபிட்டல் கெயின். பட் இது எக்ஸெப்ஷன்ஸ்னா இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அப்போ உன்னால் டேக்ஸபிள் பண்ண முடியாது. ஏன்னா கேபிட்டல் அசெட் கன்வெர்ட்டட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட் அப்போ உனக்கு எந்த ஒரு அமௌண்ட்டும் வந்திருக்காது, எந்த ஒரு காம்பன்சேஷனும் வந்திருக்காது. ஸோ தட் எப்போ உனக்கு டேக்ஸபிள்னா வென் ஸ்டாக் இன் ட்ரேட் இஸ் சோல்ட் அவுட். ஓகே, இப்போ கேபிட்டல் அசெட் இஸ் கன்வெர்ட்டட் இன்டு ஸ்டாக் இன் ட்ரேட் வந்து ட்ரான்ஸ்ஃபர்ன்றது புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்போ இந்த டேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் எக்ஸாம்பிள் தான் அது. இந்த டேட்டில் வந்து கன்வெர்ட் ஆகிருக்குன்னா ஆஃப்டர் திஸ் டேட்டு உன் கையில் கேபிட்டல் அசெட் இருக்கா? இல்லை. ஸோ தே வில் அஸ்யூம் இட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட். தென் maturity or redemption of zero coupon bond. Okay. One minute. ஸோ லாஸ்ட் வந்து மெச்சூரிட்டி ஆர் ரிடம்ஷன் ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்ட். ஸோ கூப்பன்னா இன்ட்ரெஸ்ட். கூப்பன்னா என்னது? இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஓகே. கூப்பன்னா என்னது? இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஜீரோ கூப்பன்னா ஜீரோ இன்ட்ரெஸ்ட். ஸோ யூஸ்வலாக ஒரு பாண்ட் வாங்கினா எதுக்காக வாங்குவேன்? ரெண்டு விஷயத்துக்காக வாங்குவேன். ஓகே. நான் ஒரு பாண்ட் வாங்குறேன்னு வச்சுக்கோயேன். எதுக்காக வாங்குவேன்? ஆஸ் எ இன்வெஸ்டார் நான் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா ரெண்டு விஷயத்துக்காக வாங்குறேன். ஸோ ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் வரும். லைக் வந்து எக்ஸாம்பிள் அவங்க 10% பாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க. 10% பாண்ட்னா இப்போ பாண்டோட வேல்யூ 5000 வச்சுக்கோங்க. பாண்டோட வேல்யூ 5000னா ஸோ இயர்லி எனக்கு 10% வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ இப்போ 5 இயர்ஸ் மெச்சூரிட்டின்னு வச்சுக்கோங்க. 5 இயர்ஸ் மெச்சூரிட்டி. ஸோ அப் டு 5 இயர்ஸ் என்ன ஆகும் எனக்கு? இங்கே பாரு, இயர் 1, இயர் 2, இயர் 3, இயர் 4, இயர் 5. ஓகேவா? ஸோ 5 வருஷம் எனக்கு என்ன கிடைக்க போகுது? 5000 இன்ட்டு 10% போடுங்க, 500. ஓகே. ஸோ இயர் 1 வந்து எனக்கு 500 கிடைக்கும். தென் இயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா 500 கிடைக்கும். இயர் 3 வந்து பார்த்தீங்கன்னா 500 கிடைக்கும். இயர் 4 வந்து 500 கிடைக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இயர் 5 வந்து 500 கிடைக்கும். ஓகேவா? சரி, டோட்டல் ஓகே, 2500. ஓகே. ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். இது போக எனக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா லைக் வந்து கேபிட்டல் கெயின்னு ஒன்று கிடைக்கும். ஏன் மேம் அது கேபிட்டல் கெயின்னு சொல்லுவாங்கன்னா இதை வந்து ரிடீம் பண்ணணும். இதை வந்து அவங்க ரீபே பண்ணணும். இது பிரின்சிபல் அமௌண்ட், லோன் மாதிரி. ஓகேவா? இது பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ 5000 வந்து அவங்க திருப்பி கொடுக்கணும் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகே, 5 இயர்ஸ்க்கு இந்த 5000யும் அவங்க திருப்பி கொடுக்குறாங்க. பட் இந்த 5000க்கு அப்போட வேல்யூ என்ன தெரியுமா இருக்குது? ஆஃப்டர் 5 இயர்ஸ் 8000 இருக்குது. அப்போ என்ன வேல்யூமா இருக்குது? 8000 இருக்குது. ஸோ உனக்கு இங்கே 8000ம் சேர்ந்து வரும். அதாவது கேபிட்டல் கெயின் 5000 மைனஸ் 8000 என்னம்மா? 3000. ஸோ இதுதான் உன்னோட கேபிட்டல் கெயின். ஓகே. இது வந்து நார்மல் பாண்டு. இது வந்து எதுக்கு? நார்மல் பாண்டு. தேர் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜீரோ கூப்பன் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஜீரோ கூப்பன் பாண்ட்னா நோ இன்ட்ரெஸ்ட். அப்போ எனக்கு என்ன தான் பெனிஃபிட் வரும்? இந்த பாண்டு வாங்குறதுனால எனக்கு 2 பெனிஃபிட். என்ன சொன்னேன்? ஒரு பாண்டு வாங்குறதுனால உனக்கு 2 பெனிஃபிட் வரும்னு சொன்னேன். ஒன்று இன்ட்ரெஸ்ட்டு, ஒன்று கேபிட்டல் கெயின். கரெக்டாக? உனக்கு பாண்டு வாங்குறதுனால 2 பெனிஃபிட் வருது. ஒன்று இன்ட்ரெஸ்ட்டு, ஒன்று கேபிட்டல் கெயின். ஜீரோ கூப்பன் பாண்டில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அப்போ இன்னும் மிச்சம் இருக்கிறது என்னது? கேபிட்டல் கெயின். அதாவது நீ வாங்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இயர் 0
இயர் 0 நீ வாங்கின ஓகேவா, 0ல் வாங்கும்போது லைக் இப்போது டுடே சொல்கிறேன், டுடேன்றது தான் இயர் 0ன்னு சொல்கிறேன். இப்போ வாங்கும்போது பார்த்தீங்கன்னா பாண்டோட ப்ரைஸ் வந்து 1000 இருக்குது. ஸோ இதோட மெச்சூரிட்டி பீரியட் 5 இயர்ஸு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் தி 5 இயர் யூ வில் பி கெட்டிங் அரவுண்ட் 4000 அப்படின்னா இந்த ஒரு பெனிஃபிட் மட்டும்தான் இருக்குது. நீ வாங்கும்போது 1000மா, அட் எண்ட் ஆஃப் தி 5 இயர்ஸ் உனக்கு என்ன ரிசீவ் ஆகுது, இஃப் யூ செல் தட் ஷேர் ஆஃப்டர் மெச்சூரிட்டி 3000. ஸோ இதுதான் வந்து கேபிட்டல் கெயின் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ் எப்படி கொடுப்பாங்கன்னா இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க. இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட்டில் கொடுப்பாங்க. இஷ்யூட் அட் ரெடம்ஷன் அட் பாரில் பண்ணுவாங்க. இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட், ரிடம்ஷன் அட் பாரில் பண்ணுவாங்க. ஓகேவா, இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட் அண்ட் தென் ரெடம்ஷன் அட் பார். ஓகே, இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட்னா உங்களோட ஷேரோட ஃபேஸ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000. ஓகேவா, ஆனால் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 800 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ரெடீம் நெட் பார்னா இதுதான் பார் 1000. ஸோ எப்போ ரெடீம் பண்ணும்போது 1000, அப்போ இந்த 200ன்றது உனக்கு கேபிட்டல் கெயின். ஸோ ஜீரோ கூப்பன் பாண்ட்னா உனக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்காது, டேரெக்டாக கேபிட்டல் கெயின் தான். ஸோ இப்படி வேணால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட், ரெடீம் ரேட் பார். கம்மி விலைக்கு கொடுத்து அதிக விலைக்கு அவங்க ரெடீம் பண்ணுறாங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, அந்த டிஃப்ரென்ஸ் தான் என்ன உங்களுக்கு கேபிட்டல் கெயின். ஸோ அதனால தான் ரெடம்ஷன் ஆஃப் ஜீரோ கூப்பன் பாண்டை வந்து தே ஆர் மென்ஷனிங் அட் ட்ரான்ஸ்ஃபர். சேம் கான்செப்ட். இந்த ரிடம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் மாதிரி லைக் எப்படி அவங்க ஷேர்ஸ் வாங்கும்போது யூ கேனாட் ஆர்கியூ தட் என்னோடய ஷேர் நான் எனக்கு கொடுக்க விருப்பம் இல்லை அப்படிலாம் நீ சொல்ல முடியாது. ஏன்னா ரெடம்ஷன் ரூல்ஸ் நீ ஒத்துக்கிட்டு தான் வாங்கியிருக்க. லைக் வித்தின் ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி 5 இயர்ஸ் ஐ வில் கிவ் பேக் த ஷேர், யூ நீட் டு கிவ் மீ மணி அப்படின்னு சொல்லிட்டு நீ ஆல்ரெடி பேச்சு வச்சுக்கிட்ட. ஓகேவா, ஓகே. ஸோ இதுதான் என்னது ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னு பார்த்தோம். ஓகே, ஓகேம்மா. இப்போது வாட் இஸ் நாட் ட்ரீட்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ கேபிட்டல் அசட்னா என்னன்னு பார்த்தோம். அசட் நாட் ரிகார்டட் அஸ் கேபிட்டல் அசட் பார்த்தோம். தென் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர்னா என்னன்னு பார்த்தோம். தென் நாட் ட்ரான்ஸ்ஃபர்னா என்னது, அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபராக எடுத்துக்க முடியாது. ட்ரான்ஸ்ஃபராக எடுத்துக்க முடியாதுன்னா நோ ப்ராப்ளம், கேபிட்டல் கெயின் வராது. ஓகே, ஓகே. ஸோ டிரான்சாக்ஷன்ஸ் நாட் ரெக்கார்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு, வில்லு, இன்னெரிட்டன்ஸ். லைக் வந்து நான் யாருக்காவது வந்து கிஃப்டாக கொடுக்குறேன், இல்லை வில்னா லைக் வந்து சொத்து அதில் இருக்கும்ல உயிர் அப்படின்ற அது மாதிரி. இன்னெரிட்டன்ஸ் இல்லைன்னா உங்கள் அப்பாவோட சொத்து உனக்கு வர மாதிரி. ஓகேவா, ஸோ கிஃப்ட்டு, வில்லு, இன்னெரிட்டன்ஸு. ஸோ இது மூணுமே வந்து என்னதுமா லைக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஸோ தட் உங்களுக்கு கேபிட்டல் கெயின் வராது. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் கிடையாதுன்னா கேபிட்டல் கெயின் வராது. ஓகே, தென் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் எஸ்யூ ஆஃப் அசட்ஸ். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் எஸ்யூ ஆஃப் அசட்ஸ். லைக் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அசட்ஸ் பை எஸ்யூஎஃப் டு ஈச் மெம்பர். லைக் இந்து அன்டிவைடட் ஃபேமிலி இருக்குல்ல, ஸோ அதோட அசட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக மெம்பர்ஸ்க்கு பிரித்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து ஏதாவது மெம்பர்ஸ் கிட்டேருந்து கன்சிடரேஷன் போதா? டெஃபினட்டாக போகல. மெம்பர்ஸ்ன்றது யார்? ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ ஹெச்யூஎஃப்ல மெம்பர்ஸ்ன்றது யாருமா? ஃபேமிலி மெம்பர்ஸ். ஸோ இதுக்காக இவங்க ஏதாவது பேமெண்ட் பண்ணுறாங்க? பேமெண்ட்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஜஸ்ட் தே ஆர் செப்பரேட்டிங் த ப்ராப்பர்ட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் டு த பர்டிகுலர் ரெஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ். ஓகேவா,
ஸோ இதுதான் வந்து பார்ட்டிஷன் ஆஃப் ஹெச்யூஎஃப். ஸோ இதுவும் வந்து என்னது ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா distribution of assets by company to its shareholder at the time of liquidation. ஸோ அட் த டைம் ஆஃப் லிக்விடேஷன் என்ன ஆகும், உன்னோட அசத்தை விற்று லயபிலிட்டிக்கு பே பண்ணுவேன். ஸோ லயபிலிட்டிஸில் யார் இருப்பா, ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ், அண்ட் தென் கேபிட்டல் என்னென்ன வாங்குறீங்க, லோனு, டிபெஞ்சர்ஸ் எல்லாமே உன்னோட லயபிலிட்டிஸில் இருக்கும். ஸோ அட் த டைம் ஆஃப் லிக்விடேஷன் என்ன ஆகும், அசட்டெல்லாம் வந்து விற்று கொடுப்பேன். இல்லை அசட்டே யார் யாருக்கெல்லாம் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து யாருக்கு அந்த அசட் ஃபஸ்ட்டு போகணுமோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இதுவுமே என்னதுமா ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. ஓகேவா? தென் ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட் பை ஹோல்டிங் கம்பெனி டு இஸ் wholly owned இந்தியன் சப்சிடரி கம்பெனி. ஸோ நம்ம லாவில் ஹோல்டிங் கம்பெனி யார், சப்சிடரி கம்பெனி யாருன்னு தெரியும். ஸோ wholly owned சப்சிடரினா ஹோல்டிங் கம்பெனி இதில் வந்து 100% ஆஃப் ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ wholly owned இந்தியன் சப்சிடரி யாரை சொல்லுவோம், ஹோல்டிங் கம்பெனி. அந்த சப்சிடரி கம்பெனியில் 100% ஆஃப் ஷேர்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? தென் இது வந்து ட்ரான்ஸ்ஃபராக நாட் ட்ரீட்டட் பிகாஸ் ஹோல்டிங் கம்பெனியும் சப்சிடரி கம்பெனியும் ஒன்றுன்ற மாதிரி தான் வரும். கரெக்டாக? ஏன்னா wholly ownedன்னு சொல்லும்போது ஃபுல்லி 100% இஸ் ஓன்டு பை த ஹோல்டிங் கம்பெனி. ஸோ இப்போ ஹோல்டிங் கம்பெனி ஏதோ ஒரு அசட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இவங்களுக்குன்றதுனால ஸோ நோ காம்பன்சேஷன் எதுவும் வராது இவங்ககிட்டேருந்து. ஓகேவா? ஸோ அதனால உனக்கு இது ட்ரான்ஸ்ஃபர்ன்றது கிடையாதுன்னு சொல்கிறாங்க. தென் இன்னொரு பாயிண்ட் என்னது, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசட் பை wholly owned சப்சிடரி கம்பெனி டு இஸ் இந்தியன் ஹோல்டிங் கம்பெனி. ஸோ இதில் மெயின் பாயிண்ட்டு வந்து இந்தியன். எப்போ வந்து உனக்கு ட்ரான்ஸ்ஃபராக ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ஹோல்டிங் கம்பெனி டு இந்தியன் சப்சிடரி கம்பெனி, wholly owned இந்தியன் சப்சிடரி. அதே மாதிரி wholly owned சப்சிடரி கம்பெனி டு இந்தியன் ஹோல்டிங் கம்பெனி. ஸோ இதில் மெயின் பாயிண்ட் வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா ஹோல்டிங் கம்பெனி ட்ரான்ஸ்ஃபர் டு wholly owned இந்தியன் கம்பெனி. ஸோ இந்தியன் கம்பெனி ரொம்ப இம்பார்ட்டண்ட். தென் திஸ் இஸ் நாட் அ ட்ரான்ஸ்ஃபர். அதே மாதிரி wholly owned இந்தியன் கம்பெனி டு இந்தியன் ஹோல்டிங் கம்பெனி, இந்தியன் ஹோல்டிங் கம்பெனி, திஸ் இஸ் நாட் அ ட்ரான்ஸ்ஃபர். இந்தியன் ஹோல்டிங் கம்பெனி. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமல்கமேஷன். ஸோ அமல்கமேஷனில் ஏதோ ஒரு அசட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. ஸோ அமல்கமேஷனா என்னது, லைக் வந்து அமல்கமேஷன் மர்ஜர் வந்து மோர் ஆர் லெஸ் சிமிலராக இருக்கும். ஸோ அமல்கமேஷன்னா யூ கேன் சே தட் ஸோ ஏ என்ற கம்பெனி பிக்குள்ளே போயிடுச்சு. இப்போ பி என்ற கம்பெனி மட்டும்தான் ரன் ஆகும், ஏ என்ற கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ மர்ஜர் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி, ஏ கம்பெனியும் பி கம்பெனியும் சேர்ந்து சின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து மர்ஜர். ஓகே? ஸோ ஏ கம்பெனி வந்து இப்போ பி கம்பெனிக்குள்ளே போயிடுச்சு. இப்போ பின்றது நியூ கம்பெனி, ஏன்றது க்ளோசிங் கம்பெனி. கரெக்டாக? ஸோ ஏக்கு பேர் பார்த்தீங்கன்னா அமல்கமேட்டிங் கம்பெனி. அமல்கமேட்டிங் கம்பெனி. நியூ கம்பெனிக்கு பேர் பார்த்தீங்கன்னா அமல்கமேட்டட் கம்பெனி. அமல்கமேட்டட் கம்பெனி. ஸோ இந்த மேட்டிங் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இவங்க வந்து பியாக வந்து மாறிட்டாங்க, பியாக கன்வெர்ட் ஆகிட்டாங்க, பியாக வந்து அமல்கமேட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆகும், இவங்களோட அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் எல்லாமே வந்து இவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். யாருக்கு? பிக்கு. தே நீட் டு ட்ரான்ஸ்ஃபர் தேர் அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் டு நியூ கம்பெனி. ஓகேவா? ஸோ இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த ட்ரான்ஸ்ஃபர்ன்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமா, அப்படி ஆனால் இதுக்கு வந்து கேபிட்டல் கெயின் வருமானது தான் கொஷின். ஸோ அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து இல்லை, நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபராகவே ட்ரீட் பண்ண வேணாம், என்னம்மா ட்ரான்ஸ்ஃபராகவே ட்ரீட் பண்ண வேணாம். ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபரே கிடையாதுன்னா உனக்கு நோ கேபிட்டல் கெயின். ஓகேவா? அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமல்கமேட்டட் கம்பெனின்னு சொன்னால அது வந்து இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். அது வந்து என்னம்மா இந்தியன் கம்பெனியாக இருக்கணும். தென் பார்த்தீங்கன்னா எனி ட்ரான்ஸ்ஃபர் இன் கேஸ் ஆஃப் டிமர்ஜர். ஸோ டிமர்ஜர்னா லைக் வந்து
ஏ ப்ளஸ் பின்னு சேர்ந்து ஒரு சின்னு ஒரு கம்பெனி இருந்தது. ஓகேவா? அது இப்போ டீமர்ஜர் ஆயிடுச்சு. வந்து திருப்பி வந்து ஏவாவும், பியாவும் ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. மர்ஜ்டா இந்த கம்பெனி இப்போ ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஏவும், பியாவும் வந்து ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ ஸ்ப்ளிட் ஆகும்போது என்ன ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருந்தது. என்னம்மா? ஏபி லிமிடெட். சி ஹியர். ஸோ ஏபி லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருந்தது. இப்போ டீமர்ஜர்னா ஏ தனியா, பி தனியா வந்துருச்சு. ஸோ என்னது? ஏ தனியா, பி தனியா வந்துருச்சு. ஓகே. இல்ல. இது ரொம்ப கன்ஃப்யூஸ் ஆகும்னா இப்போ வச்சுக்கலாம். ஸோ ஏ லிமிடெட்னு வச்சுப்போம். ஏ லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருந்தது. இப்போ ஏ தனியா, பி தனியா பிரிஞ்சிடுச்சு. ஸோ இது வந்து ஏன்றது ஏ ஆல்ரெடி இருந்ததா? இப்போ பின்றது தான் நியூ கம்பெனி. கரெக்ட்டா? பின்றது தான் நியூ கம்பெனி. ஓகே. இது வந்து ரிசல்டன்ட் ஆல்ரெடி ஐ மீன் பின்றது ரிசல்ட்டிங் கம்பெனி. ஏன்றது ம டீமர்ஜ்டு கம்பெனி. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏன்றது ஆல்ரெடி இருந்த கம்பெனி. கரெக்ட்டா? ஸோ இவங்க வந்து பி நியூ கம்பெனிக்கு என்ன குடுக்குறாங்கன்னா, சில அசெட்ஸ் குடுக்குறாங்க. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபரான்னு கேட்குறாங்க. இது ட்ரான்ஸ்ஃபரா? கேபிட்டல் கெயின் வருமா? ஸோ இந்த மாரி கேட்கும்போது, இல்ல இது ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நோ கேபிட்டல் கெயின். தென் 1 மினிட். அப்பா! ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேபிட்டல் அசெட் இன் த கேஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஆர் ஃபர்ம் இன்டு எ கம்பெனி. ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்பையோ, இல்ல ஒரு ஃபர்மையோ வந்து கம்பெனியா வந்து கன்வெர்ட் பண்றீங்க. ஓகேவா? ஸோ சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இன்டு கம்பெனி. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் இன்டு கம்பெனியா வந்து கன்வெர்ட் பண்ணும்போது, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? கன்வர்ஷன் நடக்கும்போது நான் சொன்ன மாரி, இவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அது ட்ரான்ஸ்ஃபரா? இவங்க வந்து அசெட்ஸ் அண்ட் லையபிலிட்டீஸ் எல்லாமே கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஃபார்மா இருக்கும்போது, என்ன வந்து என்னென்ன இருந்ததோ, அது எல்லாமே கம்பெனியா கன்வெர்ட் பண்ணும்போது, கம்பெனிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ தட் வில் நாட் பி ரிகார்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ நோ கேபிட்டல் கெயின். தென் கம்பெனியை எல்எல்பியா கன்வெர்ட் பண்ணும்போது, ஸோ இதுவும் வந்து நோ ட்ரான்ஸ்ஃபர். கம்பெனி ஏதாவது ஒரு அசெட்ஸ் அண்ட் லையபிலிட்டீஸ் எல்எல்பிக்கு குடுத்தாங்க. ஸோ கேபிட்டல் அசெட்ட பண்ணாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா, தட் வில் நாட் பி ரிகார்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். தேர்ஃபோர் நோ கேபிட்டல் கெயின். தென் பார்த்தீங்கன்னா, ஓகே. தென் பார்த்தீங்கன்னா, கன்வர்ஷன் ஆஃப் பாண்ட்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ் இன்டு ஷேர்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ். ஸோ கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸு, கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு பேரே பார்த்தீங்கன்னா, கன்வெர்ட்டபிள் பாண்ட்ஸ், கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ். அது என்னன்னா, ஒரு எண்ட் ஆஃப் த மெச்சூரிட்டி ஷேர் ஹோல்டர் வில் ஹேவ் த ஆப்ஷன் டு எய்தர் ரெடீம் த டிபென்ச்சர்ஸ் ஆர் எல்ஸ் கன்வெர்ட் இன்டு த ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஈக்குவலன்ட் வேல்யூ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஓகேவா? ஸோ இப்படி ஒரு ஆப்ஷன் யார்கிட்ட இருக்கும்? ஷேர் ஹோல்டர் கிட்ட இருக்கும். தே ஹேவ் எய்தர் டு sell their debentures and receive the money to the company, redeem their debentures, or else they can convert the debentures into shares. ஸோ அதுதான் வந்து கன்வர்ஷன் ஆஃப் பாண்ட்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ் இன்டு ஷேர்ஸ் ஆர் டிபென்ச்சர்ஸ். தென் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸை ஈக்விட்டி ஷேர்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. லைக் வந்து கன்வெர்ட்டபிள் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்னு இருக்கும். ஸோ இதுவுமே வந்து நோ ட்ரான்ஸ்ஃபர். லைக் வந்து பாண்ட்ஸோ டிபென்ச்சர்ஸோ ஷேர்ஸாக மாறுது. ஸோ இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது. அண்ட் தென் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸாக வந்து மாறுது. இதுவும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் சோவரிங் கோல்டு பாண்ட் ஸ்கீம் பை வே ஆஃப் ரெடம்ஷன். ஓகே. ஸோ கோல்டு பாண்ட் ஸ்கீமில் நீ ஏதோ ஒரு பாண்டு வாங்கியிருக்க. கோல்டு பாண்ட் ஸ்கீமில் நீ ஏதோ வாங்கியிருக்க. ஸோ லைக் வந்து இது வந்து லைக் ஓகே. ஸோ இது சோவரிங் கோல்டு பாண்டுன்றது டெஃபினட்டாக வந்து லைக் கேபிட்டல் அசெட்டில் வரும். ஏன்னா நம்ம கேபிட்டல் அசெட்டில்
கோல்டு பாண்ட் 1999 அண்ட் தென் இன்னொன்று ஏதோ சர்டிஃபிகேட் அதுதான் வராதுன்னு சொன்னோம். ஸோ சோவரிங் கோல்டு பாண்ட் வந்து கேபிட்டல் அசெட் தான். ஸோ அண்ட் தென் இதில் வந்து எதாவது ரிடெம்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிடெம்ஷன் பண்ணும்போது அவங்க டேக் பேக் த பாண்ட்ஸ் அண்ட் வி வில் பி ரிசீவிங் த காம்பன்சேஷன் ஆர் மணி கன்சிடரேஷன். ஸோ அது வந்து ட்ரான்ஸ்ஃபரே கிடையாது. தேர்ஃபோர் நோ கேபிட்டல் கெயின். ஸோ லாஸ்ட் பாயிண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட் அண்ட் நோட்டிஃபைட் ரிவர்ஸ் மார்ட்கேஜ் ஸ்கீம். என்னது ரிவர்ஸ் மார்ட்கேஜ் ஸ்கீம். ஓகே 1 மினிட்மா. ஓகே. ஸோ மார்ட்கேஜ்னால் என்னதுமா? அடமானம் வைக்கிறது. ஓகேவா? மார்ட்கேஜ்னால் என்னது? உன்னோட ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி சொத்தை வந்து அடமானம் வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ மார்ட்கேஜ்னால் ஃபஸ்ட்டு என்னது? ஸோ நம்மளுக்கு தெரியும் மார்ட்கேஜ்னால் என்னன்னு. ஸோ மார்ட்கேஜ்னால் என்ன? ஸோ நான் வந்து ஒரு இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து அடமானம் வைக்கிறேன். இங்கே ஒரு பேங்க் இருக்குது. ஸோ நான் நான் தான். எனக்கு ஒரு வீடு இருக்குது. ஸோ நான் பேங்க் கிட்ட போய் என்னோடய டாக்குமெண்ட் ஓகேவா, சொத்து பத்திரம். ஸோ டாக்குமெண்ட்டை வச்சு என்ன வாங்குகிறேன்? ஒரு லோன் வாங்குறேம்மா. பேங்க் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த லோனுக்கு நான் வந்து பேங்க் என்ன பே பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் தென் பிரின்சிபல் அமௌண்ட் ரீபே பண்ணணும். கரெக்டாக? இன்ட்ரெஸ்ட் ரீபே பண்ணணும். இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட் ரீபே பண்ணணும். ஓகே. இப்போ அவங்க பேர் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் மார்ட்கேஜ்னு சொல்கிறாங்க. ரிவர்ஸ் மார்ட்கேஜ். சரி, ரிவர்ஸ் மார்ட்கேஜ் கான்செப்டில் எப்படி இருக்குன்னா, பேங்க் இருக்காங்க, அதே நான் எக்ஸுன்றவங்க என்கிட்ட வீடு இருக்குது. ஸோ இதே சொத்து பத்திரத்தை நான் அடமானம் வைக்கிறேன். இந்த கேஸஸில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து பேங்க் வந்து உனக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும், பேங்க் வந்து உனக்கு அமௌண்ட்டு பே பண்ணணும், அண்ட் தென் ஒரு லம்சம் அமௌண்ட்டும் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து ரிவர்ஸ் மார்ட்கேஜ். ஸோ நார்மல் மார்ட்கேஜில் என்ன ஆகும்? நான் அடமானம் வச்சு டாக்குமெண்ட்டை வச்சு லோன் வாங்குகிறேன். லோனுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் பே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஆனால் ரிவர்ஸ் மார்ட்கேஜில் என்ன நடக்குதுன்னா, ஆப்போசிட்டாக பேங்க் வந்து நம்மளுக்கு என்ன பே பண்ணுது? இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் தென் வந்து அதுக்கான அமௌண்ட் கன்சிடரேஷன் லம்சம்மாக ஒரு அமௌண்ட் பே பண்ணுது. எதுக்காக? நம்மளோட சொத்து பத்திரத்தை அடமானம் வச்சதுக்காக. ஸோ இதுக்கு தான் வந்து ரிவர்ஸ் மார்ட்கேஜ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நாட் ஏ ட்ரான்ஸ்ஃபர் சொல்கிறாங்க. இது வந்து நாட் ஏ ட்ரான்ஸ்ஃபர். அப்போது என்னது? நோ கேபிட்டல் கெயின். ஸோ அது என்னென்ன நோட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசட் வந்து நோட்டிஃபை ரிவர்ஸ் மார்ட்கேஜ் ஸ்கீம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணதில் இருந்ததுன்னா, அந்த ரிவர்ஸ் மார்ட்கேஜில் கவர் ஆச்சுன்னா, தென் தட் வில் நாட் பி ட்ரீட்டட் அஸ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம டைப் ஆஃப் கேபிட்டல் அசட் பார்க்கலாம். ஸோ டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் அசட் நம்மளுக்கு 2 டைப் இருக்குது. லைக் வந்து ஷார்ட் டேர்ம் அண்ட் தென் லாங் டேர்ம். ஸோ ஷார்ட் டேர்மில் எனக்கு கெயினும் வரலாம், லாஸும் வரலாம். லாங் டேர்ம்லேயும் கெயினும் வரலாம், லாஸும் வரலாம். ஓகேவா? தென் ஸோ இது லாங் டேர்மா ஷார்ட் டேர்மான்னு டிசைட் பண்ணுறதுக்கு we need to know the period of holding. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். பீரியட் ஆஃப் ஹோல்டிங்கை டிபெண்ட் பண்ணி தான் என்னமா இருக்கும், இந்த இது வந்து லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா we will be decide. ஓகே. ஓகே. ஸோ how to identify மா?
we will identify with the holding period. We will identify with the holding period. Okay. ஸோ இதுக்கு வந்து ஒரு டேட் ஞாபகம் வச்சுக்கணும். லைக் 23/7/2024ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். 23/7/2024ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஓகே மேம். ஓகே. ஸோ ஜென்ரலி லைக் வந்து இந்த 2 கேட்டகரி தவிர ஜென்ரலாக வந்து உனக்கு 36 மந்த்ஸ் இருந்தது முன்னாடி. அதாவது அப் டு 36 மந்த்ஸ் நீ ஒரு அசட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கன்னா அது ஷார்ட் டேர்ம். ஸோ அபவ் 36 மந்த்ஸ் போனால் தான் அது வந்து லாங் டேர்மாக வரும். ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ZUC லைக் வந்து ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட், லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். இது மூணும் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸ் லைக் அப் டு 12 மந்த்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம், அபவ் 12 மந்த்ஸ் வந்து லாங் டேர்ம். தென் பார்த்தீங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அன்லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து 24 மந்த்ஸ். இப்போ ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் அதாவது ஆஃப்டர் 23/27 ஸோ பிஃபோர்னா நீ கரெக்டாக ஒரு டேட் சொல்லு. 22/7/2024 வரைக்கும் இதுதான். ஓகேவா? இந்த கேட்டகரி தான் நீ பார்க்கணும். வெதர் டு ஐடென்டிஃபை வெதர் இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் ஆர் லாங் டேர்ம். ஆனால் ஆஃப்டர் இந்த 23/7/2024 இருந்து என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி தான். 12 மந்த்ஸு, 24 மந்த்ஸு. லைக் வந்து 12 மந்த்ஸ் இதுக்கு ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸு, யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்டட் ஃபண்டு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் செக்யூரிட்டிஸ். ஓகேவா? தென் பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸ் ஆல் அதர் அசட். இதுவும் இங்கே வந்துருச்சு. இந்த ஜென்ரல் எனி அதர் கேபிட்டல் அசட்டுன்னு சொன்னல அதுவும் இங்கே வந்துருச்சு. ஸோ எழுதலாமா? ஸோ period of holding. ஓகே. ஸோ கரெக்டாக எழுதணும்னா அப் டு 22/7/2024. ஓகேவா? தென் ஆஃப்டர் 22/7/24 அதாவது எந்த டேட் சொல்கிறீங்க? 23/07/24. ஸோ அப் டு 22/7/24 இப்படின்னு சொல்லலாம். இல்லை பிஃபோர் 23/7/2024ன்னு சொல்லலாம். பட் 23/7/24 இருந்து என்ன ஆச்சு? ஸோ அசட். ஸோ என்ன அசட்டு? கேபிட்டல் அசட்டு. என்னென்ன கேபிட்டல் அசட் மேம்? ஓகே. ஸோ பிஃபோர் அமெண்ட்மெண்ட், ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட். ஓகேவா? இது என்னது? லைக் ZUC ஜீரோ கூப்பன் பாண்ட்ஸ், யூனிட்ஸ் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட், யூனிட்ஸ் ஆஃப் ஈக்விட்டி ஓரியன்டட் மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா லிஸ்டட் ஷேர்ஸ். ஸோ இந்த 3 அசட்டுக்கும் பிஃபோர் வந்து 12 மந்த்ஸ் வந்து இருக்கு, ஆஃப்டரும் வந்து 12 மந்த்ஸ். நோ சேஞ்ச் இன் திஸ். இப்போது அன்லிஸ்டட் ஷேர்ஸ் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம், இல்லை லேண்ட் அண்ட் பில்டிங். பிஃபோரும் 24 மந்த்ஸ் மேம், ஆஃப்டரும் 24 மந்த்ஸ் மேம். என்னதான் சேஞ்ச் இருக்குது? எனி அதர் கேபிட்டல் அசெட். மேம் பிஃபோர் 36 மந்த்ஸ், இப்போ ஒன்லி 24 மந்த்ஸ். ஓகே. ஸோ எனி அதர் கேபிட்டல் அசெட்டில் 1 மினிட்.
ஸோ இதுதான் வந்து பீரியட் ஆஃப் ஹோல்டிங். 1 மினிட். லைக் வந்து இந்த அசெட்டுக்கு நீ அப் டு 12 மந்த்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தா அது ஷார்ட் டேர்ம், அபோவ் 12 மந்த்ஸ்னா லாங் டேர்ம். தென் அப் டு 24 மந்த்ஸ்னா ஷார்ட் டேர்ம், அபோவ் 24 மந்த்ஸ்னா லாங் டேர்ம். தென் அப் டு 36 மந்த்ஸ், அதுவும் பிஃபோர் 23/7/2024, ஓகேவா? ஸோ அப் டு 36 மந்த்னா ஷார்ட் டேர்ம். ஆனால் ஆஃப்டர் கேஸில் அப் டு 24 மந்த்ஸ் வந்து ஷார்ட் டேர்ம், ஆஃப்டர் 24 மந்த்ஸ் வந்து லாங் டேர்ம். ஸோ இதில் ஒரு நோட் பாயிண்ட் எழுதிக்கோ. லைக் வந்து எனி கேபிட்டல் அசெட் acquired by way of gift, will or inheritance, the period of holding by the previous owner shall also be taken. லைக் வந்து உனக்கு ஏதோ ஒரு கிஃப்ட்டோ வில் இன்ஹெரிட்டன்ஸ்னால உனக்கு ஒரு அசெட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. அதுக்கு முன்னாடி ஓனர் ப்ரீவியஸ் ஓனரோடைய அவர் எத்தனை நாள் வச்சுருந்தாரு அதையும் பேஸ் பண்ணி தான் நம்ம இதை லாங் டேர்மா ஷார்ட் டேர்மான்னு சொல்லுவோம். ஸோ நோட் பாயிண்ட். Any capital asset acquired by way of gift, will or inheritance, the period of holding by the previous owner shall also be taken into consideration. Then ஏதாவது ஒரு அசெட்டுக்கு நீ டிப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ணுறீன்னா அது ஆல்வேஸ் வந்து ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் தான். அது பீரியட் ஆஃப் ஹோல்டிங் 36 மந்த்ஸ் மோராக இருந்தாலும் சரி, எவ்வளோ மந்த்ஸ் இருந்தாலும். ஆனால் ஏதாவது ஒரு அசெட்டுக்கு நீ டிப்ரிசியேஷன் கிளைம் பண்ணுறேன்னா அது ஆல்வேஸ் அண்ட் ஆல்வேஸ் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் தான். ஸோ எனி அசெட் on which depreciation is claimed by the assessee, such asset shall always be a short-term capital asset irrespective of period of holding. ஸோ இது 2 நோட் பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ என்ன தான் டிஃபரன்ஸ் இருக்குது? லைக் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் எப்படி பண்ணுவோம், லாங் டேர்ம் வந்து எப்படி பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் பிட்வீன் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே. ஸோ மேம் இது வந்து ஷார்ட் டேர்ம் மேம், இது வந்து லாங் டேர்ம்.
ஸோ இது டேக்ஸ் ரேட். என்ன டேக்ஸ் ரேட் யூஸ் பண்ணுவோம்? ஷார்ட் டேர்முக்கு நார்மல் ரேட்டு, ஆனால் லாங் டேர்முக்கு ஸ்பெஷல் ரேட். நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் படித்தோம்ல அந்த ஸ்பெஷல் ரேட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியேஷன் பெனிஃபிட். ஸோ ஆஃப்டர் 23 அந்த ஆஃப்டர் அமெண்ட்மெண்ட் 23/7/2024 உங்களுக்கு இண்டஸ்ட்ரியேஷன் பெனிஃபிட்டே கிடையாது லாங் டேர்மாக இருந்தாலும். பட் நார்மலாக பார்க்குறோம் இண்டஸ்ட்ரியேஷன் பெனிஃபிட்ன்றது ஷார்ட் டேர்முக்கு நாட் அவைலபிள், லாங் டேர்முக்கு அவைலபிள். அண்ட் தென் உங்களுக்கு எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. லைக் சில செக்ஷன்ஸ் 54, 54 EC, 54 F இதுக்கெல்லாம் வந்து நாட் அவைலபிள். ஓகேவா? இதுக்கு வந்து அவைலபிள், லாங் டேர்முக்கு அவைலபிள். தென் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 6A. ஸோ இதுக்கு வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து அவைலபிள், ஆனால் லாங் டேர்முக்கு வந்து நாட் அவைலபிள். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ வந்து எப்படி வந்து நம்மளுக்கு ஃபார்மேட் பார்க்குறோம். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ். ஃபார்மேட் ஃபார் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே. கம்ப்யூட்டேஷன் ஆஃப், ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். டிப்ரிசியபிள் அசெட்டு. டிப்ரிசியபிள் அசெட் irrespective ஆஃப் த பீரியட் ஆஃப் ஹோல்டிங் ஆல்வேஸ் அது வந்து என்னது? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசெட் தான். ஸோ கம்ப்யூட்டேஷன் ஆஃப் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டேஷன். ஸோ சேல் கன்சிடரேஷன். சேல் கன்சிடரேஷனை நீ சேல் பண்ணதால உனக்கு வந்த அமௌண்ட்டு. ஸோ சேல் கன்சிடரேஷன் எவ்வளோ? செல் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருந்ததா? ஃபார் எக்ஸாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ், இல்லை வேறு ஏதாவது பண்ணி ரெடி பண்ணி கொடுத்த, ஸோ அந்த மாதிரி வந்து செல்லிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுதான் வந்து என்னது? நெட் கன்சிடரேஷன். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். இப்போ நீ செல் பண்ணியே அது வாங்குறதுக்கு ஏதாவது காஸ்ட் இருக்கும்ல, டெஃபினட்டாக காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். பர்ச்சேஸ் பண்ணும்போது நீ செலவு பண்ணியிருப்ப கரெக்டாக. ஸோ அந்த எக்ஸ்பென்சஸ் பர்ச்சேஸ் எக்ஸ்பென்சஸ், காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். நடுவில் ஏதாவது ரினோவேஷன் பண்ணியா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மக்கிட்ட ஒரு வீடு இருக்குது, 20 இயர்ஸாக வச்சுருக்கேன். 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ரினோவேஷன் பண்ணியிருக்கேன். லைக் இடித்து கட்டியிருக்கேன், இல்லை வந்து மொட்டை மாடி கட்டி ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், லிஃப்ட் கட்டியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட், அதுதான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இதெல்லாம் மைனஸ் பண்ணது போக வர்றது தான் என்னது? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். என்னதுமா? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே மேம். இப்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் தான் உனக்கு வந்து இப்படி பிரியும். லைக் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இப்போ ஓகே. ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு பிஃபோரு 23/7/2024, இது ஆஃப்டர் 23/7. ஒன்றும் இல்லை, சேம் தான். ஸோ பிஃபோர் எப்படி இருந்ததுன்னா உனக்கு இண்டஸ்ட்ரியேஷன் பெனிஃபிட்னு ஒன்று இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியேஷன் பெனிஃபிட்னா இட்ஸ் நத்திங் பட் காஸ்ட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். லைக் வந்து நான் 2010 வாங்கின லேண்டுக்கு எனக்கு பர்ச்சேஸ் அப்போல்லாம் வந்து 10,000 சேலரி வாங்கினாலே பெரிய விஷயம். கரெக்டாக? இப்போ 10,000ன்றது யூஸ்வலாக எல்லாருமே வாங்குகிற ஒரு பேசிக் சேலரி. பட் 2010 10,000 20,000ன்றது ஏதோ நம்ம வெல் செட்டில்டு அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இருக்கிறதுக்கும் அப்போ இருக்கிறதுக்கு என்ன மேம் டிஃப்ரென்ஸ்னால் இன்ஃப்ளேஷன். ஸோ ப்ரைஸஸ் ஏற ஏற உன்னோட பர்ச்சேசிங் பவர், உன்னோட சேலரியும் ஏறும். ஸோ இது ரிலேட்டட் தான் நம்ம வந்து சேலரியில் டிஎன்எஸ் அலவன்ஸ் பார்த்தோம். டிஎன்எஸ் அலவன்ஸ் எடுத்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ ஒரு வேளை உனக்கு இன்ஃப்ளேஷனாலும் எல்லா ப்ரைஸும் விலைவாசிலாம் ஏறிடுச்சுன்னா உனக்கு சமாளிக்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும், சமாளிக்கிறதுக்கு உனக்கு பணம் இருக்கணுன்றதுக்காக தான் உனக்கு டிஏன்றது தராங்க சேலரியில். ஸோ அந்த மாதிரி 2010 1 லேக்ன்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இப்போ 2000
2010ல் 1 லேக்ன்றது பெரிய அமௌண்ட். ஸோ 1 லேக் நீ எவ்வளவோ வாங்கலாம். எவ்வளவோ கோல்டு வாங்கலாம். ஆனா இப்போ 2025ல பார்த்தீங்கன்னா, 1 லேக் நீ கோல்டு இப்போ இருக்கிற நிலைமைய பார்த்தா, 1 சவரம் வாங்குறதே கஷ்டமா இருக்கு. 1 சவரம், 2 சவரம். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ளேஷனால. பிகாஸ் ஆஃப் பிரைஸஸ் ஏறி இருக்கு. உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்னால உனக்கு எப்படி வந்து டாக்ஸ் குறையுதுன்னு காட்டுறேன். இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பிஃபோர் 23/7/2024ல உங்களுக்கு என்ன இருக்குன்னா, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்கு. ஓகே. சேம் அப்படியே இங்க என்ன இண்டெக்ஸேஷன் ஒரு கான்செப்ட் வரும் அவ்வளோதான். ஓகே. ஸோ சேல் கன்சிடரேஷன் மைனஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் அதுக்கப்புறம் நெட் கன்சிடரேஷன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் வரும். இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு வரும். ஓகே. ஸோ ஷார்ட் டேர்ம் இது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். இது வந்து பிஃபோர் 23/7/2024 இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இருக்கும்போது. நம்ம என்ன சொல்லிட்டோம்? ஆஃப்டர் 23/7/2024 உனக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே இல்ல. இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே இல்லன்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ சேம் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு என்ன ஃபார்மேட் வருமோ, அதே ஃபார்மேட் தான் வரும். ஸோ அதே ஃபார்மேட் தான் வரும். சேல் கன்சிடரேஷன் மைனஸ் செல்லிங் எக்ஸ்பென்சஸ் நெட் கன்சிடரேஷன் காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் மைனஸ் பண்ணு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட்டே கிடையாது. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன் நோட் பாயிண்ட்டு, இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் ஷால் நாட் பி அவைலபிள் ஃபார் எனி கேபிட்டல் அசட் transferred on or after 23/7/2024. So note, indexation benefit shall not be available for any capital asset transferred on or after 23/7/2024. ஓகே. ஸோ இதில் இண்டெக்ஸேஷனுக்கு நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா, ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு இண்டெக்ஸேஷன் நம்பர் அந்த சிஐஐ ஒன்று இருக்குது, காஸ்ட்டு லைக் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கொஷினில் கொடுத்துருவாங்க. பட் நீ வந்து 2 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. லைக் வந்து இயர் 2001 to 2 இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 அண்ட் தென் உன்னோட ப்ரீவியஸ் இயர் இது 24-25 உன்னோட இண்டெக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 363. ஓகேவா? ஸோ இண்டெக்ஸேஷன் மேம் எப்படி மேம் நான் கண்டுபிடிக்கிறது? இண்டெக்ஸேஷன் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஓகே. ஸோ இண்டெக்ஸேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ indexed cost of acquisition. So indexed cost is equal to உன்னோட காஸ்ட் நீ எவ்வளோக்கு வாங்கின
divided by into பார்த்தீங்கன்னா index year of transfer. ஸோ நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் 24-25ல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன்னா ஸோ அந்த 363 இங்கே வரணும் இல்லையா? ஓகேவா? அப்படி இல்லைனா டிவைடட் பை 2001 to 2 ஆர் எப்போ ட்ரான்ஸ்ஃபர் த ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் தி கரண்ட் அசெட் ஹூ ஹெல்ட் த அசெட். It's nothing but the year of acquisition. ஓகேவா? first year of the current assessee who held the asset. ஸோ இது ஒன்றும் இல்லைம்மா இயர் ஆஃப் அக்யூசிஷன். ஓகேவா? இது whichever is later சொல்கிறான். whichever is later. ஸோ இது ரெண்டு இண்டெக்ஸும் நீ வந்து இயர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரோட இண்டெக்ஸை இன்டூ பண்ணி இயர் ஆஃப் பர்ச்சேஸோட இண்டெக்ஸை வந்து டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணினா உனக்கு இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் கிடச்சிடும். ஓகே. இப்போ மேம் எனக்கு காஸ்ட்னா என்ன எடுத்துக்கிறது? காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் என்ன எடுத்துக்கிறது? ஸோ காஸ்ட். ஸோ மீனிங் ஆஃப் காஸ்ட். ஸோ நான் காஸ்ட்டுன்னு எதை எடுத்துக்கிறது? ஸோ இது ரிலேட்டடாக ஒரு விஷயம் இருக்குது. லைக் வந்து நீ அசெட் வந்து பிஃபோர் 1/4/2001 வாங்கினா எப்படி, அண்ட் தென் ஆஃப்டர் 1/4/2001 வாங்கினா என்ன காஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ ரெண்டாக டிவைட் பண்ணுறேன். அசெட் வாஸ் பர்ச்சேஸ்டு ஆர் அக்யூர்டு பிஃபோர் 1/4/2001 if asset was acquired on or after 1/4/2001. ஸோ பிஃபோர் 2001னா நீ காஸ்ட்னு எதை எடுத்துக்கணும்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆர் எஃப்எம்இ வேல்யூ ஆஸ் ஆன் 1/4/2001. 1/4/2001 அப்போ உனக்கு என்ன எஃப்எம்இ வேல்யூ இருக்கோ அது எடுத்துக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஒரு காஸ்ட் நீங்கள் எடுத்துக்கலாம். பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ. ஸோ இது வந்து அக்கார்டிங் டு த சாய்ஸ் ஆஃப் த அசசி. ஸோ அசசியோட சாய்ஸ் தான் அது. ஓகேவா? அக்கார்டிங் டு சாய்ஸ் ஆஃப் அசசி. ஸோ அசசியோட சாய்ஸ் படி இதில் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் ஒரு நோட் பாயிண்ட் என்னென்னா லேண்ட் அண்ட் ஆர் பில்டிங் இருக்கும்போது அதோட எஃப்எம்இ வேல்யூ ஷால் நாட் எக்ஸீட் த ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ. ஓகேவா? எஃப்எம்இ வேல்யூ ஷால் நாட் எக்ஸீட். அப்போ மேக்ஸிமம் என்னது? ஸ்டாம்ப் டியூட்டி வேல்யூ தான் அப்படி அர்த்தம். ஓகே, சம் போடும்போது புரியும். இப்போ வந்து அசெட் வாஸ் பர்ச்சேஸ் பிஃபோர்னா இது மேம். ஆஃப்டர்னா ஒரே பாயிண்ட் தான். பர்ச்சேஸ் ப்ரைஸ் வில் பி த காஸ்ட். உனக்கு பிஃபோர் 1/4/2000 வரும்போது தான் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஆர் எஃப்எம்இ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கணும். பர்ச்சேஸ் ப்ரைஸ் ஷால் பி த காஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் கான்செப்ட் இந்த கிளாஸுக்கு லைக் வந்து இண்டெக்ஸேஷன் காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இப்போ வந்து இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்யூசிஷன் ஃபார்முலா பார்த்தோமா, அதே மாதிரி இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, indexed cost of improvement. ஸோ இதில் ஒரு நோட் என்னென்னா எனி இம்ப்ரூவ்மெண்ட் பிஃபோர் 1/4/2001 முன்னாடி நீ ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்லாம் சொன்ன மாதிரி ரினோவேஷன் லைக் இடித்து கட்டியிருக்க, ஃபுல்லாக வார்னிஷ் பண்ணி பெயிண்ட் அடித்து ஏதோ புதுசாக ஒன்று கட்டியிருக்க, மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்க, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் இக்னோர் பண்ணிடணும். எப்போது? பிஃபோர் 1/4/2001. ஸோ எனி improvements before 1/4/2001 shall be ignored. இக்னோர்னா நீ இண்டெக்ஸேஷனே கண்டுபிடிக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, இப்போது இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ஃபார்முலா என்ன? காஸ்ட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு எவ்வளோ செலவாச்சு மேலே போட்டுக்கோ. டிவைடட் பை இன்டூ index of year of transfer then
இண்டெக்ஸ் எப்போ வந்து எந்த இயர்ல நீ அந்த இம்ப்ரூவ்மெண்ட்ன்றத ரினோவேஷன்ன்றது பண்ண? இண்டெக்ஸ் ஆஃப் த இயர் டியூரிங் விச் இம்ப்ரூவ்மெண்ட் டுக் பிளேஸ். ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல் சம்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து. அண்ட் தென் உங்களுக்கு இன்னும் ஒரு குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் மட்டும் இருக்குது. லைக் எக்ஸம்ஷன். இதுக்கப்புறம் டேரெக்டாக வந்து எக்ஸம்ஷன்ஸ் இருக்குது. 54, 54F. ஸோ அது எல்லாமே ஒரு கம்பைண்டாக ஒரு டேப்லெட் காலமில் போட்டு நம்ம பார்த்துடலாம். அண்ட் தென் சின்ன சின்ன செக்ஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? குட்டி குட்டி செக்ஷன்ஸ் இருக்குது. அதை முடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு கேபிட்டல் கெயின் முடிஞ்சிடும். ஓகேம்மா. இன்னைக்கு கிளாஸில் ஏதாவது டவுட் இருக்கா?